ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலையில் எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எழுந்திரிச்சு அந்த எங்கள் வீட்டிலலாம் அயர்ன் நாங்களே தான் பண்ணணும். மை ஃபாதர் வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். எல்லாத்துக்கும் ஒரு டைம் சொல்லிடுவார். 7 to 7:57 திஸ் இஸ் வாட் பை த டைம் யூ ஹேவ் டு கோ, பஸ் ஸ்டாப்புக்கு நீ தான் போகணும். ஸோ இதுக்குள்ளே நீ இதெல்லாம் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு எங்களை அந்த அளவுக்கு என்னையும் என் பிரதரையும் ட்ரெயின் பண்ணியிருந்தார். ஸோ இட்ஸ் வெரி ரெஜிமெண்டட் ஃபார் அஸ். ஸோ அப்படி இருக்கும்போது லேட்டர் இன் லைஃப் விஷயங்கள் புரிதல், நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்டிங், அது ரிட்டென்ஷன் எல்லாமே எனக்கு கல்யாணம் ஆகி நான் கிளாஸ்க்கு போய் ஒரு காலேஜ் போய் படித்தது தான் எனக்கு ஜாஸ்தி. ஐ டிட் வெரி வெல் ஆக்சுவலி. அதனால் அதுதான் எனக்கு என்னை பற்றி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்லையே இவ்வளோ நம்மளால் முடியுது அப்படின்னு. அது ஒரு தடவை நல்லா பண்ணதும் மோர் அண்ட் மோர் அந்த படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம், அந்த மற்றவங்க சப்போர்ட் அண்ட் அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும், சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்றதுல கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பேன். இது